வாசிப்போம். யோவான் 19:28. தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்றாங்க. இந்த தாகமா இருக்கிறது ரெண்டு ரீதியா அவங்க ஏசப்பா அந்த சிலுவையில இருக்கும்போது அனுபவிச்சிருக்கலாம். ஒண்ணு உடல் ரீதியான தாகம். அதாவது உடல் ரீதியான தாகம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம உடல்ல பலவீனமா இருக்கும்போது, நம்ம உடல்ல டீஹைட்ரேட் ஆயிட்டு அப்படின்னாலும், இல்லைன்னா ஸ்ட்ரென்த்தே இல்ல, ரொம்ப சோர்வா இருக்கு, அந்த ரீதியில தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தாகத்தை நம்ம உணர்வோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஏதாவது குடிச்சோம்னா நம்ம உடலுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போ வருதுன்னா, நம்ம உடல்ல பலவீனமா இருக்கும்போது அந்த உணர்வு வரும். ஆனா கர்த்தர் அந்த உடல் ரீதியான தாகத்தை அனுபவிச்சாரு. அதுக்கு மேலான ஒரு தாகம் ஆத்ம தாகம். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் என்னைய மறந்துருவாங்களோ, நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போயிருமோ, இனி உள்ள ஆத்மாக்கள் எங்க பிசாசின் கைக்கு அகப்பட்டுருவாங்களோ, சிதறுண்டு போயிருவாங்களோங்கிற ஒரு ஆத்ம தாகம் கர்த்தருக்கு அந்த நொடியில கூட இருந்திருக்கும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பரிசுத்த தேவன் நமக்காக மனுஷனா உருவாக்கப்பட்டு உருவெடுத்து நமக்காக பிறந்து நமக்காக அவ்வளவு பாடுகளை சகிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ரீசன் தான், வேற ஒன்றுமே இல்ல. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 13:4-7 முடிய. 1 கொரிந்தியர் 13:4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமலும் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு எப்படின்னா சகலத்தையும் சகிக்குமா, சகலத்தையும் தாங்குமா. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதைத்தான் ஏசப்பா அந்த சிலுவையில நமக்காக செஞ்சாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பரிசுத்தரானவர் நமக்காக இந்த பூமிக்கு உருவெடுத்தாரு. அந்த நம்ம செய்ய போகிற அந்த பாவங்களுக்கும் பரிகாரமா தான் அந்த சிலுவையில நமக்காக அவர் என்ன செஞ்சாரு, மரிக்க ஒரு தருவாயிலும் கூட தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த தாகம் எதனால கூட ஏற்படும், நம்ம மேல உள்ள அவர் வைத்திருக்கிற அந்த அக்கறை, நம்ம ஆத்மா நஷ்டப்பட்டுருமோ அப்படிங்கிற அந்த ஆத்ம தாகம் தான் மோஸ்ட்லி ஏசப்பாக்கு அந்த நேரத்துல அதிகமா எடுத்திருக்குமோ என்னமோ. ஏன்னா அவர் நம்ம ஒரு நாள் மறக்கல. நம்ம எவ்வளவு பாவியா இருந்தாலும் நம்மளை மன்னிக்கிற தேவன் அவரு. என்னுடைய குணம் எப்படின்னா, என்னோட ஃபேமிலியை குறிச்சோ இல்லைன்னா என்னுடைய சகோதரி குறிச்சோ யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். என் ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னா கூட நான் அவ்வளவு கோவப்படுவேன். நம்ம இந்த உலகத்துல நம்ம ரொம்ப நாள் நம்ம வாழப்படுறது கிடையாது. அப்போ நித்தியம் இல்லாத இந்த ஒவ்வொருவருக்காகவும் இவ்வளவு வைராக்கியமா நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னை படைச்ச என் தகப்பனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த தாகம் எனக்கு வாஞ்சையா இருக்குதான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் எனக்காக என்ன செஞ்சிருக்கான்னு நான் திரும்பி பார்க்கும்போது, சங்கீதக்காரன் 139 சொன்னது போல வாசிக்க வேண்டாம், அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்காக செய்து கடல் மணலிலும் மிகுதியா இருக்குது. அதை எண்ணி முடிக்கணும்னா அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும்னா முடியாத காரியம். அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில அவர் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவருக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த தகப்பனுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த தாகம் எனக்கு எப்படி ஏற்படுது, என்னுடைய தாகம் உலக ரீதியா இருக்கா இல்லைன்னா ஆத்ம ரீதியா இருக்கா, பரலோகத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு நான் வாழ்றேனான்னு பார்த்தா அதுல எனக்கு சில இதுல நான் ஃபெயில் ஆகுறேன். அந்த இது நினைக்கும் போது நான் மன வருத்தப்படுறேன். இந்த வார்த்தை கூட நான் தியானிக்கும் போது அன்பு இவ்வளத்தையும் செய்யும் சொல்றத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நிரூபிச்சு காட்டிட்டாங்க. ஏன்னா அந்த அன்புக்கு முன்னாடி நம்மள ஒண்ணுமே கிடையாது. நம்ம கணவன் மனைவி மேலேயோ, மனைவியும் கணவன் மேலேயோ, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலேயோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலேயோ வைத்திருக்கிற அன்பு உலக ரீதியான அன்பு. ஏன் கணவன், ஏன் மனைவி, என் பிள்ளைகள், அந்த இரத்த சம்பந்தமான ஒரு அன்பு அது. ஆனா அவரு நம்ம வைத்திருக்க அன்பு சதா காலம் நீடித்துள்ள அன்பு. அதுக்காக தான் அவரு அப்பவே சொன்னாரு, நான் உண்மையில் தாகமா இருக்கிறேன். அந்த ஆத்ம தாகம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஊழியம் செய்யறோம்,
உண்மைக்கும் செய்யறோமா இல்ல பேருக்காக செய்யறோமான்னு சொல்றது ஆண்டவருக்கு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது எதற்காக செய்யறோம், ஏன் செய்யறோங்கிறத நம்ம சில நேரம் அறியாமல கூட இருக்குது. வாசிப்போம் ஏசாயா 44:3. தாகமுள்ளோன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப அழகா சொல்லி தந்துட்டாங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்னா அவர் மேல தாகமா இருக்கணும். இன்னும் எத்தனை ஆத்மாக்கள் அவர் அண்டையில் கூட்டி சேர்க்கணுங்கிற அந்த ஆத்மா தாகம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குதுங்கிறத நம்ம உணரணும். ஏன்னா நம்ம அவர் மேல தாகமாவும் இருக்கும்போது அவர் நம்மள என்ன செய்வார், ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்க அவர் என்னது வல்லவரா இருக்கிறாரு. சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம கணவர் மனைவிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாம நம்ம அவருடைய சந்நிதியில அவருக்காக அவருடைய பரலோகத்திற்காக ஆத்மத்துக்காக வாஞ்சியோடு ஜபிக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மள என்ன செய்வார், நம்ம சன்னதியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நம்மளையும் அவர் என்ன செய்வாரு, ஆசீர்வாதமாய் நிரப்பார். நீ ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த வசனமும் நம்ம வாழ்க்கையில் நடைபெறணும். அப்படின்னா ஆத்ம தாகமும் அவர் மேல உள்ள அந்த வாஞ்சையின் தாகமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லா நொடி பொழுது இருக்கணும். ஏன்னா அந்த அன்புக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுல அவர் நம்ம மேல அவ்வளவு நமக்காக அவர் சகலத்தையும் செய்து இருக்கிறார். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, அந்த சிலுவையில் நேரத்தில் கூட எங்களை நீ மறக்காத தெய்வமா இருந்தபடினால் தான் தாகமா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ஆத்ம தாகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும்படியாகவும் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, எங்களை பயன்படுத்துவீராக. உமது மந்தையில் இன்னும் ஆத்மாக்களை சேர்க்கும் அந்த வாஞ்சையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே புகழ்.